Hello cuties, Assalamu alaikum, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா நம்ம ஸ்கின்னை க்ளோ படுத்துறதுக்கு ரெட் வைன் ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரெட் வைன் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ படுத்தும். நமக்கு டல் ஸ்கின் இருந்தாலுமே இந்த பேக் நீங்க பண்ணும்போது உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். உங்களோட போர்சஸ் எல்லாம் நல்லாவே டைட்டன் ஆகும். உங்களோட ஃபைன் லைன்ஸ், விங்கிள்ஸ் இதெல்லாமே குறைக்கும். ஸோ நம்மளோட இப்போ போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ படுத்தும், விங்கிள்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும், டல் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், போர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணுற ஒரு சூப்பர் ரிசல்ட் தர ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலில் மிஸ் பண்ண. ஃபஸ்ட்டு நம்ம கரோலின் க்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இது ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தனாகவும் சாஃப்டாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஃபேஸில் ஏதாவது டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்தாலும் இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும். நமக்கு தேவையான ஆயில்ஸை நம்ம ஸ்கின்லேயே வைக்கும், அதை ட்ரை பண்ணாது. நெக்ஸ்ட்டு நான் முல்தானி மெட்டி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். முல்தானி மெட்டியும் பார்த்திங்கன்னா ஸ்கின்க்கு ஏதாவது இந்த சன் டர்ன் இது மாதிரி இருக்கிற இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், போர்சஸ் எல்லாம் டைட்டன் பண்ணும், எக்ஸஸ் ஆயில்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது ஆலோவேரா. ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நல்ல ஒரு ஹைட்ரேஷன் தரும். ஸ்கின்னை நல்லா ரிப்பேர் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நியூ செல்ஸ் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆலோவேரா. மெயினாக அது நல்ல ஒரு மாய்ஸ்சர் தரும். நெக்ஸ்ட்டு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ரெட் வைன் தான் எடுத்துக்க போகிறோம். இது நம்ம ரெட் வைன் நம்ம எடுக்க போகிற ரெட் வைன் பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன். அது நீங்கள் இந்த பேக் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூனே போதும். ரெட் வைன் நல்லா ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும், ஆன்டி ஏஜினிங்காக இருக்கும். நம்மளுக்கு விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை க்ளோ படுத்தும். இது பிக்மெண்டேஷன்ஸ், அந்த டல் ஸ்கின்ஸ் எல்லாம் நல்லாவே க்ளோ படுத்துறதுக்கு ரெட் வைன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெட் வைனால் ஆன சோப்பாக இருந்தாலும் சரி, ஜெல்லாக இருந்தாலும் சரி, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பேக் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ரெட் வைன் எடுத்துக்கலாம். நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன் தான் எடுக்கணும். எடுத்து நல்ல ஒரு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் முல்தானி மெட்டி சில ட்ரை ஸ்கின்க்கு செட் ஆகாது, எனக்கு இன்னும் ட்ரை ஆக்கிரும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் க்ளே இல்லைனா ஓட்ஸ் பவுடர் இல்லைனா சாண்டல்வுட் பவுடர் இந்த மாதிரி கூட இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாண்டல்வுட் பவுடர் கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நீங்கள் இது கூட நீங்கள் மில்க்கு, ரெட் வைன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட மில்க்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். அதில் லாக்டிக் ஆசிட் இருக்கனால அது ஸ்கின்னுக்கு இன்னும் நல்லா இதாக இருக்கும். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை ஸ்கின் மட்டும் நீங்கள் முல்தானி மெட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு சாண்டல்வுட் பவுடர் இல்லைனா ரோஸ் க்ளே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதுவுமே ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இதை போட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். நம்மளோட பேக் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும், எங்கேயும் ஒரு லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா ஒரு கிளென்சிங் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் இல்லைனா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது சோப்பு இல்லைனா ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவலை வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 minutes ட்ரையாக விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்னஸ் கிடைக்கும். ட்ரை ஸ்கின்னில் இதில் ஏதாவது குங்குமாதி ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஹைட்ரேட்டாக உங்களுக்கு வேணும். அப்படிங்கும் போது எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து உங்கள் காதுக்கு கீழே அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் எதுவும் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். அதுதான் பேட்ச் டெஸ்ட்டுப்பாங்க. அது ஒரு 2 hours நீங்கள் அங்கே லைட்டாக போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இது சூப்பர் ரிசல்ட் தரும். ரெட் வைன் இருக்கிறதுலே சூப்பர்வான ஒரு இன்க்ரீடியன்ஸ். அது நீங்கள் எதுவாக பயன்படுத்தினாலும் அதோட ரிசல்ட் செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக்கில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா.